இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியை சேர்ந்த 62 வயதாகக்கூடிய கொளஞ்சியப்பன் என்பவர் NLC இந்தியா நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். கடந்த 2 வருடத்திற்கு முன்பு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கொளஞ்சியப்பன் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். கொளஞ்சியப்பனுக்கும் இளம்பெண் ஒருவருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கிறதாம். இதனை அறிந்த அவருடைய மனைவி பத்மாவதி இது பற்றி அவரிடம் கேட்டுள்ளார். அப்போது அவர் கள்ளக்காதலிக்கு வீட்டை எழுதி கொடுத்து விடுவேன் என்று சொன்னாராம். இதனால் கோபமடைந்த பத்மாவதி என்ன செய்தார் தெரியுமா? அது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் B2 மாற்று குடியிருப்பை சேர்ந்த 62 வயதாகக்கூடிய கொளஞ்சியப்பன் என்பவர் NLC இந்தியா நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவருடைய முதல் மனைவி வீரலட்சுமி இறந்துவிட்டார். எனவே கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு 47 வயது ஆகும் பத்மாவதி என்பவரை கொளஞ்சியப்பன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஊழியராக பணிபுரிந்து வந்த கொளஞ்சியப்பன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். தற்போது இந்திரா நகரில் இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடையில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலைமையில்தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொளஞ்சியப்பனுக்கு இந்திரா நகர் 2வது தெருவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதாம். நாளடைவில் இந்த பழக்கம் அவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமும் அனுபவித்து வந்தார்களாம். இது பற்றி அறிந்து கோபமடைந்த பத்மாவதி கள்ளத்தொடர்பை கைவிடுமாறு கொளஞ்சியப்பனிடம் கூறியிருக்கிறார். அதற்கு கணவர் மறுத்து விட்டாராம். இந்த விவகாரத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. சமீபத்தில் மனைவியுடன் தகராறு ஏற்பட்ட போது வீட்டை கள்ளக்காதலிக்கு எழுதி கொடுத்து விடுவேன் என்று கொளஞ்சியப்பன் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இது பத்மாவதிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாம். ஆனால் ஆத்திரத்தை வெளியில் காட்டாமல் இருந்திருக்கிறார். இதனிடையே நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல வேலை முடிந்ததும் வீட்டுக்கு வந்த கொளஞ்சியப்பன் சாப்பிட்டு விட்டு தூங்கினாராம். அதிகாலை 2:15 மணி அளவில் பத்மாவதி திடீரென கண் விழித்திருக்கிறார். அப்போது தூங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்ததும் அவருக்கு ஆத்திரம் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்காதலிக்கு வீட்டை எழுதி வைக்க போறியா என்ற ஆத்திரத்தில் இருந்த பத்மாவதி வீட்டில் இருந்த கடப்பாரை எடுத்து கொளஞ்சியப்பனுடைய தலையில் ஓங்கி குத்தினாராம். தலையில் கடப்பாரை துளைத்து அந்த இடத்திலேயே கொளஞ்சியப்பன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பற்றி நெய்வேலி டவுன்ஷிப் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து கொளஞ்சியப்பன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கொளஞ்சியப்பனுடைய தம்பி பிரபாகரன் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பத்மாவதியை கைது செய்தனர். இந்த சம்பவம் நெய்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.